நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். அவர் இருட்டை விரட்டுகிற வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பார். அவரே தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார். அவரே மனுஷர்கள் மேல் பிரியத்தை வைக்கிறவராய் இருப்பார். அவரே இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். அவரே தேவனுக்கு ஒரு மகிமையான சுகந்த வாசனையாக இருப்பார். ஒரே பலியினாலே இந்த மனுக்குலத்தை அவர் மீட்கிறவராய் இருப்பார். மீட்பர், ரெடிமர், அவர்தான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நற்செய்தியை கொடுக்கிறார். அப்போ தேவன் நமக்கு ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கிறார். என்ன கிஃப்ட் அப்படின்னு சொன்னா, மீட்பை கொடுக்கக்கூடிய ஒரு இரட்சகரை நமக்காக கொடுத்திருக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா, த கிஃப்ட் ஆஃப் காட். தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட் எது அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட். அது யார் மூலியமா கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் ஒரே அவதாரம் தான். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்திலே மனுக்குலத்தை மீட்க வந்த இரட்சகர், மீட்பர். அப்போ மீட்பர் அப்படின்னு சொன்னா, நான் 3 காரியங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மீட்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மீட்பை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் சாபத்தில் இருக்கிறேன், நான் ஒரு வேதனையில இருக்கிறேன், என்னை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு 3 காரியம் வேண்டும். அதற்கு பேர் தான் மீட்பர், ரெடிமர். உங்கள் மனதில் எழுதி கொள்ள வைத்துக் கொள்ளுங்கள். முதல் காரியம் சப்ஸ்டிடியூஷன். அதாவது ஒருத்தருக்கு பதிலாக. அப்பனா முதலாம் ஆதாம் பாவம் செய்தார். 2ஆம் ஆதாமாக அதற்கு பதிலாக அந்த ஆதாமை மீட்பதற்காக 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அப்போ சப்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா அதற்கு பதிலாக. 2வது காரியம் பாத்தீங்கன்னா ஈக்குவல். இப்போ நான் ஒரு பாவ மனுஷ சாயல்ல இருக்கிறேன். என்ன மீட்கணும்னா என்ன போலவே ஒருத்தர் ரத்தமும் சதையும் மாம்சமா வரணும். அதனாலதான் நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில யோவான் 1ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் அவர் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை என்னானது? மாம்சமாய் மாறினது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஈக்குவல், என்ன போலவே. அப்போ என்னன்னா, பிசாசின் பிடியில இருக்கிற யாவரையும், மரண பயத்துல இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படியாக அவர் நம்மை போலவே அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. 3வது காரியம் ரிலீஸ். அப்போ என்னை விடுதலையாக்குகிறார். அப்ப குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்ப இந்த 3 காரியங்கள் உள்ள இந்த உலகத்துல தெய்வங்கள் என்று சொல்லி எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கலாம். அது மனுக்குலத்திற்கு ஒரு நம்பிக்கையாக இன்னைக்கு வைத்திருக்கலாம். நான் கேட்கிற ஒரு கேள்வி, அந்த நம்பிக்கைக்கு இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருக்கா? இல்ல. அப்போ இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மீட்பர். ஆர்ப்பரிப்போமா? எனது இரட்சகர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இந்த ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு எங்க பிறந்திருக்கிறார்? இந்த சீக்கே ஆசிரமத்துல, இந்த ஆசிரமத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலும் இமானுவேலராய் பிறந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு பெத்லகேம் எங்க? நம்முடைய உள்ளம்தான் பெத்லகேம். த ரிட்டர்ன் ஆஃப் கிஃப்ட். அப்போ த ரிட்டர்ன் ஆஃப் கிஃப்ட், அவர் கொடுத்த கிஃப்ட்ல இருந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ரட்சிப்பு. எனக்கு அன்பானவர்களே, அந்த ரட்சிப்பை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.